ரஜினிகாந்தோட 171வது படமாக கூலி படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டரில் வெளியானது. பேன் இந்தியன் திரைப்படமான இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் அமீர் கான், கன்னட நடிகர் உபேந்திரா, தெலுங்கு உச்ச நட்சத்திரமான நாகார்ஜுனா, மலையாள நடிகர் ஷோபின் ஷாக்கர், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட 11வது வசூல் எவ்வளவு என பார்க்கலாம் வாங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் கூலி படத்திற்கு மக்கள் மீது இருந்த எதிர்பார்ப்பினால படம் நல்ல வசூல் செஞ்சு வந்தது. முதல் நாளே உலகளவில் 152 கோடி ரூபாய் வசூல் செஞ்சது. முதல் நாளில் அதிக வசூல் செய்த தமிழ் படம் என்ற மாபெரும் பெருமை சாதனையை படைத்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் வசூல் குறைய தொடங்கிய போதும் படம் வெளியான 4 நாட்களில் கூலி படம் 404 கோடி ரூபாய் வசூலிச்சு செஞ்சிருந்ததா படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. இன்றோட கூலி திரைப்படம் வெளியாகி 11 நாட்கள் ஆகுது. இதில் முதல் 9 நாட்களில் இந்தியாவில் மட்டும் படம் சுமார் 235.5 கோடிகள் வசூல் செஞ்சதாக சொல்லப்படுது. இதில் 10வது நாளான சனிக்கிழமை 10.5 கோடி ரூபாயை வசூலித்தது. அதே போல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால படத்தோட வசூல் சற்று அதிகரித்து 10.75 கோடியாக இருந்தது. இதன்படி கூலி திரைப்படம் முதல் 11 நாட்களில் ரூபாய் 256.75 கோடியை இந்திய அளவில் வசூலிச்சிருக்கு. இனிமே வேலை நாட்கள் என்பதா படத்தோட வசூல் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. கூலி திரைப்படத்தில் தேவா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார். சென்னையில் மேன்ஷன் நடத்தி வரும் தேவா தனது நண்பர் ராஜசேகர் இறந்ததுனால, அதாவது நாகார்ஜுனா நடத்தும் ஹார்பரில் வேலை செஞ்சு வந்தார் ராஜசேகர். திடீரென ராஜசேகர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை கண்டுபிடிப்பதற்காக வேலைகளை ரஜினிகாந்த் தொடங்குறாரு. இந்த விசாரணையில் தேவா பல சிக்கல்களை சந்திக்கிறாரு. இந்த படத்தில் தேவாவோட இளம் வாழ்க்கை மற்றும் சைமனுக்கும் தேவாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி தான் கூலி. இதுதான் கூலி படத்தோட கதை. பல முடிச்சுகளோட லோகேஷ் கனகராஜ் படத்தை அழகாக எடுத்திருக்காரு. படத்தில் பல லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் படத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சுவாரஸ்யமாகவே போகுது. அனிருத்தோட இசை படத்திற்கு கூடுதல் பலமாக இருந்துச்சு. மோனிகா பாடலுக்கு பூஜா ஆக்டரோட ட்ரெண்டிங் போய்கொண்டிருக்கு. தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளிலும் மோனிகா பாடல் மிக பெரும் அளவில் வைரல் ஆகிட்டு வருது. ரஜினி இந்த பாடலுக்கு நடனம் ஆடவில்லை என்றாலும் பூஜா ஆக்டே மற்றும் ஷோபின் ஷாக்கரனோட நடனம் அசத்தலாக இருந்தது. காவாலா பாடலை விட இந்த பாடல் இணையத்தில் சாதனை படைச்சிட்டு வருது. மேலும் இதுவரைக்கும் இந்த படம் 500 கோடியை தொட்டதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் இறுதியாக இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்கும் என்பதை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.